தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் கடந்த 1 மாத காலமாக வெளியிடப்படாமல் உள்ளது விஜயின் ஜனநாயகன் திரைப்படம். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் கடந்த 1 மாத காலமாக வெளியிடப்படாமல் உள்ளது விஜயின் ஜனநாயகன் திரைப்படம். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கேவிஎன் தயாரிப்பில் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 9 திரையரங்கில் வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியானது தள்ளி போயிருந்தது. தொடர்ந்து படம் வெளியீட்டு தேதியை முடிவு செய்துவிட்டு தணிக்கை சான்றிதழுக்கு அப்ளை செய்திருப்பதும் அதே போன்று இந்த திரைப்படத்தை மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக பல தகவல்கள் தணிக்கை வாரியம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 6 இந்த திரைப்படத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக இந்த திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு கட்ட வழக்கு விசாரணைக்கு பிறகு இந்த திரைப்படத்தினுடைய வழக்கானது மீண்டும் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது படக்குழு சார்பில் இருந்து தணிக்கை வாரியம் விதித்திருக்கக்கூடிய அந்த மறு ஆய்வுக்கு தற்பொழுது படக்குழு மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய தணிக்கை வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஆட்சேபனை காட்சிகள் நீக்கப்பட்டும் அதே போன்று காட்சிகள் மாற்றப்பட்டும் மியூட் செய்யப்பட்டும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிபந்தனைகளை படக்குழுவானது ஏற்றுக்கொண்டு அந்த காட்சிகளை மாற்றியமைத்து தற்பொழுது தணிக்கை வாரியத்திற்கு இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கின்றனர். அந்த வகையில் ஓரிரு நாட்களில் இந்த மறு ஆய்வீட்டு குழுவானது இந்த திரைப்படத்தை பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய 20 நாட்களுக்குள் இந்த திரைப்படத்திற்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை குறித்தும் தணிக்கை வாரியம் பதிலளிக்க வேண்டும். அந்த வகையில் ஓரிரு வாரத்திற்குள் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறும் எனவும் அப்படி தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெற்றால் அந்த ஓரிரு நாட்களுக்குள் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியும் அறிவிக்கப்படும் எனவும் படக்குழு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.